ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தனியா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது லேசாக வறுத்துட்டா போதும். லேசாக வதக்கி வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இது குழம்புக்கு நல்ல திக்னஸை கொடுக்கும், அதே நேரத்தில் நல்ல குழம்பு ருசியாகவும் இருக்கும். அடுப்பில் வானொலியை வச்சு லேசாக வறுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ பொட்டுக்கடலை 100 கிராம் எடுத்திருக்கேன். அது ஏற்கனவே வறுத்த பொட்டுக்கடலை தான். அதையும் லேசாக வதக்கினா போதும். வதக்கிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பச்சை வாசனை போக வறுக்கணும். ஏன்னா அதில் பச்சை வாசனை அடிக்கும். அதனால் நல்லா பச்சை வாசனை போக வறுத்துக்கங்க. வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அடுத்தது கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பொடியாக அடித்து மிஷினில் கொடுத்து பொடியாக அடித்து எடுத்து வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே மிளகாய்த்தூள் மசாலா போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் எப்படி செய்கிறதுன்னு அது மாதிரி செஞ்சு இதையும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.